செந்தில் பாலாஜிக்கு சிக்கல். விஜய் சர்க்கார் கையில் அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரம். வெளியான தகவல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வேலைவாய்ப்பு மோசடி வழக்கு மீண்டும் பரபரப்பான கட்டத்தை சந்தித்துள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் விசாரணைக்கு தேவையான ஆதாரங்கள், ரகசிய தகவல்கள் மற்றும் புகார் ஆவணங்களுடன் மின்னணு ஆதாரங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக ஆட்சி காலத்தில், குறிப்பாக 2011 முதல் 2016 வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடமிருந்து பணம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் பதிவு செய்யப்பட்டதுடன் பின்னர் இந்த விவகாரம் நீதிமன்றங்களிலும் பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தனியாக வழக்கு பதிவு செய்தது. அதில்